எனக்கு ஒண்ணும் இல்லைங்க, பக்கத்துல இருக்கவங்களுக்கு தான் தூங்க முடியும்னு சொல்றாங்க. அதுலயும் சில தாய்மார்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, என் ஹஸ்பண்ட் ரொம்ப வேலை செய்யிட்டு வந்து தூங்குறாரு, அதனால குறைச்சு விடுறாரு. ஆனா அவர்கிட்ட கேட்டா ஆபீஸ்லயும் தூங்கிருப்பாரு. இந்த குறைக்க விடுறவங்களுக்கெல்லாம் நிம்மதி இல்லாத தூக்கம். சில குழந்தைகள் குறைக்க விடும், கவுந்து படுக்கும், நிமிந்து கொடுக்கும், உட்கார்ந்து இருக்கும், சரியிடும், பார்க்க பரிதாபமா இருக்கும். அதே நிலைமை தான். இதே நிலைமையில இருக்கவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு பிபி வருது, ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்னா நிம்மதி இல்லாத தூக்கம். காலையில எந்திரிச்சா எந்திரிக்க முடியல, டயர்டா இருக்குது, வாய் உணர்ந்து போகுது. பகல்லையும் தூங்கிடுவாங்க, பஸ்ல தூங்கிடுவாங்க, உட்கார்ந்து இருந்தா தூங்கிடுவாங்க, ஒரு பொது நிகழ்ச்சியில இருந்தா உடனே தூங்கிடுவாங்க. அது மட்டுமல்ல, அவங்க அந்த குரட்டையினால புலி மாதிரி கத்துவாங்க, ஜிங்க மாதிரி கத்துவாங்க. இப்படி கத்துனாலே 5 நிமிஷம் கத்துனாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும். நம்ம அறியாம 6 மணி நேரம் அந்த சத்தம் போடணும்னா அந்த ஹார்ட் தான் என்ன பண்ணும். இதுக்கு பேரு அப்னியா. நைட்ல நிறைய பேர் மூச்சு விட்டு இப்படி குரட்டை வந்து கடைசியில மூச்சே இல்லாம போயிடும். இதை நம்ம சரி பண்ணலாம். ஐயா, உங்களுக்கு குரட்டை இருக்குதா? குரட்டை இருக்குது, ஆனா எனக்கு தெரியாது. எப்படி நிம்மதியா தூங்கிருப்பீங்களா? இல்ல, டிஸ்டர்பன்ஸ். பாத்தீங்களா, நீங்க சொன்ன எல்லா உங்களுக்கும் நீங்க வாங்க, நாங்க இங்க வந்து பிரீஃபா இதை சரி பண்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்றோம். ஃபாரின்ல இருந்தா, ஐயா உங்க பேர் என்ன? லட்சுமணன். வீட்டுல நல்லா இருக்காங்களா? ஃபாரினா இருந்தா டைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நல்ல காலம் நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். ஏன்னா ஃபாரின்ல நிறைய பேரு இந்த பொருட்களை விடுறாங்க, ட்ரெக்கியாஸ்டமி பண்ணிடுறாங்க. ஐயா ஏன்னா காற்று அது மாதிரி வந்தோம்னா குரல் போனாலும் பரவாயில்ல, என் மாப்பிள்ளை பேசாட்டினாலும் பரவாயில்ல, பொருட்டை விடக்கூடாது. அதுக்கு இன்னைக்கு பரமேஸ்வரி அவர்கள் ஒரு சின்ன டியூபை உங்க மூக்குல போடுவாங்க. ஓகே, போட்டு உங்க பிரீத்திங் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. பெரிய ப்ரொசீஜர் ஒன்றும் கிடையாது. பாருங்க பாருங்க, இப்ப மூச்சு எப்படி வருது கண்ண தரங்க. பிரீத்திங் எப்படி இருக்கு? ஃப்ரீயா இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. ஃப்ரீயா இருக்கு, முன்ன விட ஃப்ரீயா இருக்கு. ஏதோ அடப்பு இருந்த மாதிரி இருக்குது, கட்டு போட்டோம்னா ஃப்ரீயா இருக்குன்னா மிரட்டலா இருக்கு. ரொம்ப நன்றி. பாத்தீங்களா, அவருக்கு இவருக்கு ரொம்ப ஈஸியா செய்ய முடியும் என்னால. ஏன்னா தப்பா எடுக்காதுங்க, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான மேனு, ஆனா தளர்ந்து போச்சு. சோ அது ஒரு ஃபிளாப்பி ஆகி போச்சு. அதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி விட்டோம். சோ இதை மட்டும் ராத்திரி போட்டு தூங்கினாலே கொண்டு வராது. இது பர்மனண்டா வேணும்னா கிடையவே கிடையாது. இது கொஞ்ச நாள் வச்சிருந்தாலே அது பழக்கமாயிடும். எந்த பழக்கமும் 21 நாள் நம்ம செய்துட்டோம்னா அது நார்மல் ஆயிரும். பாருங்க, இப்பவே நான் காலையில எந்திரிச்ச உடனே இந்த கொரட்டை இல்லாதனால சிக்க மாதிரி எந்திரிப்பாரு. நான் என்ன வேலை செய்யணும், செய்யறேன் ரெடி அப்படின்பாரு. ராத்திரி தூக்கம் இல்லாதனால மனுஷனுக்கு நிம்மதியே கிடையாது. அதை எடுத்துடலாம், உடனடியாக எடுத்துடலாம், எந்த கவலையும் படாதுங்க. சோ அதுக்கு தக்கனதான் நம்ம செய்திருக்கோம். சோ இன்னைக்கு ராத்திரி அது மாதிரி நாங்க சில பயிற்சிகள் கொடுத்தோம்னா இந்த குரட்டை சரியாகும். நன்றி, வணக்கம்.